நண்பர்களே வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஐட்டம், ஸ்டோன் கம்மல் அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டோன் கம்மலில் பார்த்திங்கன்னா ஐம்பொன் கம்மல், கெட்டி கம்மல் ரெண்டும் வந்துருக்குது, வேலை செஞ்சு வந்துருக்குது. அதனால் இந்த ரெண்டு டிசைன் மட்டும் உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன் பாருங்கள். இது இந்த கம்மல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய பண்ணியிருக்கிறோம், இன்னமும் நம்ம நிறைய பண்ணுவோம். ஏன்னா இது வந்து மூவிங் போய்கிட்டே தான் இருக்குது. அதனால் இது எப்போவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாளாக சில கலர்கள்லாம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ எல்லா கலருமே கல் வச்சு ரெடியாக வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் மட்டும்தான் கல் வச்சுருக்காங்க. சரி, அதுக்குள்ளே வீடியோ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த காக்கா பறவைகள் இதுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வைங்கன்னு பல டைம் லைவில் சொல்லியிருக்கிறேன். அது ஒரு இடத்துல அப்படி நல்லா வச்சு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் அதை வந்து வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு காடாவோ மரம் செடி கொடி அந்த இடத்துல இருந்திருக்கலாம். அதை அழித்து தான் நம்ம வந்து வீடே கட்டியிருப்போம். அந்த இடத்துல இருந்த பறவைகள் இதுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உணவு, தண்ணீர் இதெல்லாம் வந்து கிடைக்காமல் போயிருக்கலாம். அதனால் நம்ம வீட்டு மாடியாக இருந்தாலும் அந்த மாடியில் வந்து இந்த மாதிரி ஒரு தட்டை, ஒரு சாப்பாடு, இந்த மாதிரி பக்கத்தில் பார்த்திங்களா தண்ணி, இந்த மாதிரி வச்சு அந்த பறவைகளுக்கு வந்து உதவுங்க. அதுவும் பற்றாமல் இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கே தண்ணி வந்து ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. பறவைங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், அதுகளுக்கு வந்து நம்ம தான் வந்து இந்த மாதிரி தண்ணி, உணவுகள் இதெல்லாம் கொடுக்கணும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இந்த வீடியோ எடுத்திருந்தேன், இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் நம்ம சப்ஸ்கிரைபரோட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக வந்து ஒரு ஆசையாகவே இருந்துச்சு. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணேன். நீங்களும் பறவைகளுக்கு உணவு, தண்ணி கொடுங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, அப்புறம் வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம கம்மல் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சொரை, திருகாணி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வரிசையாக எடுத்து காமிச்சிருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. திருகாணிலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பராக இருக்கும். எப்படி பார்த்திங்களா? நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதோட கலர் பார்த்திங்கன்னா எத்தனை கலர் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஜோடி ஜோடியாக கூட உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ தான் வேலை முடிச்சு வந்ததுனால இன்னும் நம்ம அதிலேருந்து இது ஜோடி பிரிக்கலை. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம காமிச்சிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்மல் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது வந்து எல்லாருமே ஐம்பொன் கம்மல்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து கெட்டி ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில், அதாவது அந்த காலத்தில் உள்ளவங்கள்ட்டலாம் கேட்டு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, இது வந்து கோல்டில் வந்து இந்த மாதிரி கம்மல் இதெல்லாம் வந்து செஞ்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறக்கும். இது இப்போ வந்து நம்ம வந்து கேரண்டி ஐட்டத்தில், கெட்டி ஐட்டத்தில் செய்கிறதுனால இதோட உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு 2 வருஷமாவது இதோட உழைப்பு வந்து இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து ஏகப்பட்ட டிசைன் வந்து நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது. எல்லா டிசைனுமே எடுத்து காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரிஞ்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இது வந்து ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா 200 அந்த மாதிரி வரும். ஃபுல் ஒயிட்டு இதில் பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் இருக்குது. சிவப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கு. இதில் வந்து பச்சை மிக்ஸ் பண்ணி நம்ம செய்கிறதில்ல. ஏன்னா பச்சை மிக்ஸ் பண்ணோம்னா அது வந்து ஒரு கோல்டோட எஃபெக்ட் இருக்கிறதில்ல, அதாவது கோல்டு மாதிரி இருக்கிறதில்ல. இப்போ இதில் உள்ள கம்மல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காதில் போட்டோம்னா கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து கோல்டு டைப்லேயே இந்த கம்மல் எல்லாமே இருக்கும். கெட்டி கம்மல்னு சொல்லுவாங்க இதை. இதோட உழைப்பு 2 வருஷம் இருக்கிறனால தான் இதை வந்து எல்லாருமே ஐம்பொன் கம்மல்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு டிசைனில் இருக்கும். சரிங்களா? இந்த பொருள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இதில் கூட உங்களுக்கு கடைன்னு எல்லா டிசைனுமே எடுத்து காமிச்சிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வேகமாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதில் என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி வச்சுருங்க. எல்லா கம்மலும் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 30 ஜோடி கம்மல் தான் இப்போ வேலை முடிச்சு வந்தது. அதில் டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் ஒரு 5 டிசைன் அதுதான் அவைலபிள் இருக்குது. 5-6 டிசைன் பக்கம் அவைலபிள் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்காக மேங்கோ இது இந்த மேங்கோ இருக்கிறது இது மட்டும் 250 ரூபா வரும். இந்த மேங்கோ டைப்பில் இருக்கிற இந்த கம்மல். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மேங்கோ டைப்பில் சூப்பராக இருக்கும். 250 ரூபா வரும் இந்த மேங்கோ டைப்பில் இருக்கிற இந்த கம்மல் மட்டும். சரிங்களா? இது வந்து அந்த டாலர், நம்ம மேங்கோ டாலர் வச்சுருந்தோம், அதோட மேட்சிங்கு ஒன்று மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு காமிச்சேன். எப்படியும் அந்த கூட்டத்தில் அதுவும் சேர்ந்து வந்துருச்சு இந்த காமிக்கும்போது. சரிங்களா? அப்புறம் இப்போ காமிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 200 தான். 200 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து இந்த கம்மல் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்றைக்கி நம்ம காமிச்சிருக்கிறோம். சரிங்களா? இது வேணும்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இல்லைன்னா இந்த கம்மல் வந்து வேணும் அப்படின்ட்டு அந்த மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட
வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒருக்கல் கம்மல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து கொடுக்குறோம். கலர் எத்தனை கலர் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வரிசையாக நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதோட திருவாணி எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே எடுத்து காமிச்சிட்டேன். இப்போ தான் வேலை முடிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃப்ரெஷ் ஐட்டமாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வரிசையாக அப்படியே காமிச்சிக்கிட்டே போகிறேன் பாருங்கள். முத்து இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு அப்படியே பாருங்கள். முத்து பவளம் இருக்குது. அந்த சிவப்பாக இருக்கிறது வந்து பவளக்கல். சரிங்களா? ஏன்னா சிவப்புக்கல்னு நினச்சிடாதீங்க, சிவப்புக்கல் இருக்குது உங்களுக்கு தனியாக, அதுவும் காட்டுறேன் பாருங்கள். இதில் இது பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை, அதுலேயே பார்த்தீங்கன்னா ரோஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள், எல்லோ கலரு, இதெல்லாம் அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு, இந்த பார்த்தீங்கன்னா சிவப்பு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரூபி கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு, அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட்டு, இதுதான் ரெட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கலர் வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? 10 கலர் அவைலபிள் இருக்குது. வேணும்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு. வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா கூட அந்த கலர் எடுத்து ஒரு ஜோடினாலும் நீங்கள் கொரியர் மூலம் வாங்கிக்கிறலாம். சரிங்களா? இப்போ தான் வந்து வேலை முடிச்சு வந்திருக்கு. உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிறலாம். ஒரு ஜோடினாலும் கொரியர் மூலம் அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த 200 ரூபா கம்மல் அது வேணாலும் உங்களுக்கு ஒரு ஜோடி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் கொரியர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு ஜோடினாலும் கொரியர் மூலம் வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, வணக்கம்.